தளபதி விஜயோட லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் கிடைச்சாலுமே நிறைய சர்ச்சையை இப்போ வரைக்குமே சந்திச்சுட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே விஜயோட அப்பா இந்த படத்தை பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி லோகேஷ் கிட்ட சொல்லியிருந்தாரு. ஆனால் லோகேஷ் அவரோட பேச்சை கேட்காம அவர் நினைச்ச மாதிரியே படத்தை எடுத்து ரிலீஸ்மே பண்ணிட்டாரு. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப்க்கு தான் மக்கள் மத்தியில் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் அப்பவே அவரோட பேச்சை கேட்டு இருந்தாருன்னா இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் லோகேஷ் கிட்ட சொல்லிட்டுமே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ் பற்றியுமே நிறைய தவறான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் இந்த லியோ படத்தை பற்றி ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் கொடுத்த இன்டர்வியூவில் அவரே நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் படம் அப்படின்னாலே கண்டிப்பாக இன்ட்ரோ சாங் இருக்கும். ஆனால் லியோ படத்தில் அப்படி எதுவுமே வைக்க முடியல. ஆனால் அப்படி ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு தரப்புலையும் மார்க்கெட்டிங் சைட்லையும் கேட்டாங்க. அதனால தான் செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக்கை ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாஷ்பேக் 30 நிமிஷம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அப்படி வச்சா படத்தோட லென்த் ரொம்ப அதிகமாகிடும் அப்படின்னு சொன்னால 18 நிமிஷமாக கம்மி பண்ணிட்டேன். அதனாலையும் படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்துச்சு. முக்கியமாக ஃப்ளாஷ்பேக்கில் நான் வரவா பாட்டில் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது இதை பற்றின நிறைய லைன்ஸ் இருந்துச்சு. அதனாலே கடும் சர்ச்சையை ஏற்படுத்திடுச்சு. முக்கியமாக படத்தோட நெகட்டிவ் விமர்சனத்துக்கு அதுவுமே காரணமாக தான் இருந்துச்சு அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. முக்கியமாக இந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவ் விமர்சனங்களுக்கு நானே முழு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னுமே லோகேஷ் சொல்லியிருப்பாரு. ஸோ இத்தனை வருஷமாக எதுவுமே சொல்லாமல் இப்போ இவ்வளோ அளவுக்கு ஓப்பன் அப் பண்ணி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக இவர் இப்போ ரியலைஸ் பண்ணதை முன்னாடியே பண்ணியிருந்தார் அப்படின்னா படம் வேறு லெவலில் ஹிட் கொடுத்துருக்கோம். ஏன்னா படத்தில் எல்லா விஷயங்களுமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் இந்த மூட நம்பிக்கை இது எல்லாத்தையுமே அப்போவே ஒரு மாற்றியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியுமே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுற படங்கள்ல இந்த மாதிரி எந்த தப்பையும் பண்ணாமல் இருந்தாலே இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்களை இவர் சந்திக்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் அட்வைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயே முக்கியமாக இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தில் இந்த மாதிரி தப்புகள்லாம் தவிர்த்துட்டு வேற லெவல் படமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியுமே லோகேஷ் கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ லோகேஷ் கனகராஜோட கூலி படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துடலாம்.